நம்ம இந்த விடினர் டாமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 16 அப்புறம் 17ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம குயிஃபங் உடம்பு ஃபுல்லா திரும்பவும் கட்டோட படுத்துட்டு இருக்கான். அவனே நீ இப்பதானடா சரியான, அதுக்குள்ள இதெல்லாம் தேவையா? எல்லாத்துக்கும் அந்த டான் பவிலியன் தான் காரணம். உள்ள வச்சு எங்களை அவமானப்படுத்துறது இல்லாம வெளியே வச்சு வெளுத்து எடுத்துட்டாங்க. அவங்க மைடோ அப்படியே உள்ள வராங்க. நீங்க சொன்ன மாதிரி டான் பவுலியில நான் விசாரிச்ச மாஸ்டர் பிரின்ஸ் குய் அவங்க ஹெட் ஜியோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாராம். அவங்க கோவப்பட்டாங்க. பேலஸ்க்கு அவங்களுக்குமான கனெக்ஷன் கூட இப்ப கட்டாக போதும். அந்த குய் சரியான வீணா போனவன். நீ ஏன்டா அவங்க கூட எல்லாம் போய் சுத்துற? ஆனா ஆமா நீங்க தானே. சரி அந்த விஷயத்த பத்தி இப்ப பேச வேணாம். அவங்க பேலஸ்ல இருக்கிற அவங்க கையாலான ஒரு கன்கியூபை வச்சு எம்பையர் கிட்ட பேச சொல்றாங்க. டான் பவுலியன் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இவங்க தான் அந்த கன்கியூப் போல எம்பரர் விஷயத்தை கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்காக ஏன் டான் பவுலியன் மேல நீங்க இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? என் கோவம் அவங்க மேல இல்ல. இந்த பிரின்ஸ் குய் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து வைக்க போறான்னு தெரியல. அவன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சப்பே நான் உன்னை கண்டிச்சு வச்சிருக்கணும். நீங்க ஒன்னும் யூச்சியோ மறக்கலையான்னு சொல்லி அவங்க கேட்க இல்ல நான் ஜியோ பத்தில பேசிட்டு இருக்கேன். அப்படின்னா ஜியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அட என்னமா எது பேசினாலும் ஏடா கூடமா யோசிக்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் சவுண்ட் கேக்குது. கோட்டை சேர்ந்த ஆளுங்க அவரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றானுங்க? எல்லாம் டான் பவுலியன் விஷயம் தான். உள்ள வந்தோடனே லிங்குவோட கிங் ஒரு சாதாரண ஆளுங்களா இருந்துட்டு அவங்க அப்படி ராயல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பிரின்ஸ் மேல கை வைக்கலாம். அவங்க அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நம்ம குய் ஹெட்டும் ஆமா கிங் நம்ம அவங்கள பனிஷ் பண்ணி ஆகணும். நம்ம காங் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா நீயே எவ்வளவு மோசமானவா, உனக்கே அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். நீ ஒன்னொருத்தனை பத்தி பேசுறியா? காங் இந்த பிரச்சனை டான் பவுலியன்ல சேர்ந்தது. நீங்க எதுக்காக தேவையில்லாம என்ன இழுக்கிறீங்க? என்னடா குரல் ஏத்துற? சண்டைக்கு வரியா? ஏற்கனவே நம்ம முடிக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரு தாடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். அவரும் கத்துன்னு கத்திட்டு அப்படியே நம்ம பிரின்ஸோட காது பிடிச்சிடுறாரு. நம்ம எம்பரர் சரி விஷயத்துக்கு வாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமோ அதே போஸ்ட்ல இருக்காங்க. நம்ம குய் ஹெட் கிங் டான் பவுலியன் நம்ம ராஜ்யத்தை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. இதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். லிங்கோ கிங் கிட்ட கேட்டா அவரும் அதே தான் சொல்றாரு. அவங்க ஒரு சாதாரண பிசினஸ் மேன். ராயல் பேலஸ் ஏத்திருக்க அவங்களுக்கு எங்க இந்த தைரியம் வந்துச்சு? குய் ஹெட்டும் காங்க கூட இப்ப ஒருத்தர் விட்டுறாங்க. குய் ஹெட் குயிச்சனுக்கு துளிர் விட்டுருச்சு கிங். அவனை இப்படியே விட்டா நம்ம நாட்டோட சட்டத்திட்டம் எதுக்குமே மரியாதை இருக்காது. நம்ம காங் இங்க பேசிட்டு இருக்குது டான் பவுலியனுக்கும் பேலஸ்க்குமான பிரச்சனையை பத்தி. இந்த பையன் சம்மந்தமே இல்லாம குயிச்சனை உள்ள இழுக்கிறான். எம்பரர் நீங்க தான் சரியான முடிவு எடுக்கணும். குய் ஒரு பக்கம் அலாரம் முச்சிடுறா. எல்லாருமே என்ன அடிக்கிறாங்க. யூச்சியை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவளை பாக்கிறதுக்காக அவளோட காம்பவுண்ட் சோறு ஏறி குதிச்சேன். ஆனா அங்க அவங்க மேட்ஸ் எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு கிங் ஆஃப் மைட்டி என்ன அம்மனை கட்டையாக்கி ஓட விட்டுட்டாரு. அப்ப எனக்கு 16 வயசு. கேபிட்டல் இருந்த என்னோட ஒட்டுமொத்த மரியாதையுமே போச்சு. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா கல்யாணத்தை பத்தி பேசும்போது எனக்கு யூச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா நீ எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன போட்டு அடிச்ச. அதுக்கப்புறம் அவ காணாம போயிட்டு ஒரு குழந்தையோட திரும்ப வந்தா. இருந்தாலும் பரவாயில்ல நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன். ஆனா என்ன நீங்க யாருமே அவகிட்டே நெருங்க விடல. இப்ப போனா அவ பையன் அடிக்கிறான். லியங்குவாங் மாஸ்டர் அடிக்கிறாரு. இப்ப லியங்குவாங் மாஸ்டர் என்ன அடிச்சுட்டாரு. 42 வயசாயும் கட்ட பிரம்மச்சாரியா இருக்கிற என்ன பத்தி சியோ கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்துன்னு பழி போடுறீங்களேன்னு சொல்லி அவன் அப்படியே கதறி அழுக ஆரம்பிக்கும். அடே என்னடா மானத்தை வாங்குற, இவனை முதல் வெளியே அனுப்புங்க. அவன் அப்படியே அழுதுகிட்டே டான் பவுலியனை நம்ம பனிஷ் பண்ணோம்னா அவங்களுக்கான ஹெர்பல் சப்ளை நம்ம கட் பண்ணிடலாம். ஆனா அவங்களோட பிசினஸ் 5 கிங்டம்லயும் இருக்கு. அவங்கள பனிஷ் பண்றது ஒன்றும் அவங்கள சாதாரண விஷயம் இல்லைன்னு அவரு சொல்றாரு. கன்கியூப் அவருக்கு அதுகிட்ட போய் ஏதோ சொல்ல சரி இந்த ஐடியா கொடுத்த நீங்களே இதை பண்ணிடுங்க. ஆனா பிரின்ஸ் குய் ஒரு பக்கம் பம்புறான். குயின் ஹெட் கிட்ட சொன்னா அவரு அதுக்கு மேல ஒரு பக்கம் நழுவுறாரு. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இதுக்கு பனிஷ்மெண்ட் வரைக்கும் போகணும். அவரு நம்ம லிங்லாண்ட் கிங் கிட்ட அவரோட ஐடியாவை பத்தி கேட்க டான் பவுலியன் நம்ம ராஜ்யத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்றாங்க. அவங்கள அவமானப்படுத்தின யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது கிங். எம்பரர் இதான் சரியான முடிவுன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் குய்யை இனிமே அவரோட மேல் பார்வையில வைக்க போறதாவும் அவர் கூட சேர்ந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்த குயிஃபங்க்கு 30 சவுக்கடி கொடுக்க போறதாவும் சொல்ல குய் ஹெட் பயங்கர கோவமா வீட்டுக்கு வராரு. ஏன்னா இத்தனோடி சொன்னாலும் உனக்குலாம் புத்தியே வராதா? நம்ம குடும்பத்துல மண்ணலி போட்டு தெருவில் நிறுத்தாம அடங்க மாட்டீங்களான்னு அவரு கேட்க நம்ம பையன் திட்டுறீங்க. அவனே பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பேலஸ்ல இருந்து கிங்கோட ஆர்டர் எங்க வருது. டான் பவுலியனுக்கு தொல்லை கொடுத்த குயிஃபங்க்கு 30 சவுக்கடி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம ஆண்டி கதறுது. ஆனா அவனை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கவுத்தி போட்டு வெளுத்து எடுத்துறானுங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவர் ரெடி பண்ண ஹெர்பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வராங்க. குயிச்சன் குயிஃபங்கோட அண்ணன் திரும்ப வர போறானா? எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல பிரின்சஸ் என்ன பத்தி கவலைப்படுறாங்களா? அது நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, அதான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. அவனுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் வந்தா வரட்டும்னு அவரு சொல்றாரு. ஆனா அவன் குயிஃபங்கோட அண்ணன் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டான். நம்ம ஹீரோ ரொம்ப கூலா நமக்கு நடக்க போற நல்ல விஷயங்களை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரிதான் நமக்கு நடக்க போற தப்பான விஷயங்களும் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இவன் தான் குயிஃபனோட அண்ணன் போல மார்க்கஸ் ஃபென். எம்பரர்ல அவனை ரொம்பவே
பாராட்டுறாரு. வார்ல நம்ம எதிரிங்களை தோக்கடிச்சு நீ ஓட விட்டுட்ட. உன்ன மாதிரி ஒரு டேலண்டான பையனை நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லிட்டு உனக்கு என்ன ரிவார்டு வேணுமோ கேளுன்னு அவரு சொல்ல, இது என்னோட கடமை கிங், எனக்கு எந்த ரிவார்டும் வேணாம். அவரும் ரொம்பவே பெருமைப்படுறாரு. அப்புறம் ஜோவை சேர்ந்தவங்க நம்ம நாட்டு மேல கண்ணு வச்சிருக்காங்க, அவங்கள சமாளிக்க நீ தான் சரியா இருப்பேன்னு சொல்லிதான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். அவங்க நாடு சார்பா பிளட் மிஸ்ட் காம்படிஷன்ல அவரு கலந்துக்கணும்னு சொல்ல, கண்டிப்பா கிங் நான் சாம்பியன் ஆகி காட்டுறேன், அதை மட்டும் நீ பண்ணிட்டீன்னா மார்க்கஸ் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை நான் உனக்கு தரேன். ஜெனரல்ஸ்க்கு கொடுக்கறதுலே அதுவும் ரொம்ப பெரிய பட்டம், இந்த சின்ன வயசுலயே அவருக்கு இது கிடைச்சிச்சுன்னா அவர் புகழ் எங்கே போயிடும்னா அவனுங்க பேசிக்கிறானுங்க. ஃபெங்கோ குசியாயிரான். அப்புறம் எம்பரர் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, குயிச்சங் ஸ்டார் அகாடமில சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டான்னு சொல்லி அவனை பிளட் மிஸ்டுக்கு போக நீங்க அலோவ் பண்ணிருக்கீங்க. ஆனா அவன் என் கிளான் மெம்பர்ஸே கஷ்டப்படுத்திருக்கான், அவனுக்கு இந்த ஆஃபர் தரக்கூடாதுன்னு அவன் சொல்ல, ஆனா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு கிங்ல எப்படி சொன்ன வார்த்தையில இருந்து பின் வாங்க முடியும், அதனால இந்த விஷயத்தை பத்தி நம்ம இனிமேலும் பேச வேணாம்னு ஒரு சொல்ல, நம்ம காங் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் இப்ப இங்க வராங்க. பேலஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி நீ கேள்விப்பட்டியா? அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு அந்த ஃபெங் ரொம்பவே மோசமானவன், அவன் குயின்சனோட பிளட் மிஸ்ட் ஆஃபரை கேன்சல் பண்ண சொன்னானமே, நல்ல வேலை கிங் இதுக்கு ஒத்துக்கல. காங் ஏன்னா கிங்கோட பிளானே வேற, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கணும்னு அவரு நினைக்கிறாரு. அப்பதான் உண்மையான பவர் யார்கிட்ட இருக்குங்கிறதும் அவருக்கு தெரியும், அவன் மேல அதிக கவனத்தை அவரு செலுத்தவும் முடியும். இந்த முடிவு நம்ம நாட்டுக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி அவரு ஃபீல் பண்ண, ஆமா லிங்சன் குயின்சனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவன் கண்டிப்பா ஜெயிப்பான்னு அவங்க சொல்றாங்க. இல்ல அதை பத்தி கேட்கலன்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ சிக்னல்லாம் கொடுத்து பார்க்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிஞ்ச மாதிரி தெரியல. அப்படியே அவங்க கையை கூப்பிட்டுட்டு அவரு அங்கிருந்து பறந்துலாம் காட்டுறாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு, சரி நான் போய் பிராக்டிஸ் பண்றேன். ஃபெங் அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அவன் அப்பா அம்மாலாம் அவனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அங்க இருந்த தாத்தாலாம் நம்ம குடும்பத்தோட வருங்காலமே ஒண்ணு மாதிரி ஆளுங்க கையில தான் இருக்கு, நீ தான் அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவரும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட ரெண்டாவது அங்கிளை பார்க்கிறாரு. நீங்க குயிச்சன் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டதா நான் கேள்விப்பட்டேனே, அவன் நம்ம ஃபேமிலி மெம்பரை கஷ்டப்படுத்தி இருக்கான், நம்ம குடும்பத்தோட்டு வாலண்டியரா வெளியே போயிருக்கான், இனிமே அவனுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனோட பேச்சுவார்த்தையை கம்மி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நல்லது, நான் போய் என் தம்பியை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிளம்பு. குயிஃபெங் உடம்பு ஃபுல்லா கட்டோட படுத்துட்டு இருக்கான். அவன் அப்படியே அவனோட பவுஸ் யூஸ் பண்ணி அவனை செக் பண்ணி பார்த்துட்டு அடி ரொம்பவே பலமா பட்டிருக்கு, நீயாவது எப்படியாவது அவனை பழி வாங்கடான்னு சொல்லி அவன் கதறான். கண்டிப்பா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனை நான் எப்படி சும்மா விடுவேன், அவன் பவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு, அதுக்குள்ள நீ எர்த் லெவலோட டாப்புக்கு போயிட்டியா? எர்த் லெவலா? ஹெவன் லெவல்ல இருக்கிற நிறைய ஜெனரல்ஸையே நான் வார்ல தோக்கு அடிச்சிருக்கேன். அவன் கொண்டு வந்த ஒரு பிள்ளையை அவன் கிட்ட கொடுத்துட்டு இதை சாப்பிட்டா நீ சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுவேன். இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. சிட்டிக்கு நடுவுல ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த ஃபெங் நம்ம ஹீரோவை டைரக்டா லைஃப் அண்ட் டெத் மேட்சுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான். க்ரௌடே சாக்குறாங்க. இந்த மேட்ச்ல எத்தனை பேர் இறந்திருப்பாங்க, கொஞ்சம் மட்டும் இதுல கலந்துட்டா கண்டிப்பா அவனுக்கு சாவுதான். ஃபெங்கும் இப்ப அங்க வந்துடுறான். என் தம்பியை தொட்டு அந்த குயின்சன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு தைரியம் தான் என் கூட மோதி பார்க்கட்டும், நான் என் கையை கூட யூஸ் பண்ணாம அவன் கூட சண்டை போடுறேன் நம்ம சொல்லு. நம்ம லீட்டின் அவசர அவசரமா நம்ம ஹீரோ பார்க்க வராரு. குயின்சன் நீ கண்டிப்பா இந்த மேட்சுக்கு ஒத்துக்க கூடாது, நம்ம நினைக்கிறத விட அவன் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படி இப்படின்னு சொல்லு. ஓ நீ அந்த சேலஞ்சை பத்தி சூரியா, அவன் கூட சண்டை போடலான்னு கேட்டாங்க. இல்ல எனக்கு நிறைய முக்கியமான வேலைலாம் இருக்குன்னு அவரு சொல்றாரு. அவருக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நல்ல வேலை அவன் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்கல. ஃபெங் அவர் என்ன பண்றான்னு சொல்லி டெய்லி கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஆள் வீட்டுக்குள்ளே இருக்கதா தான் அவனுக்கு தகவல் வருது. உள்ளே இருந்து அவனை தோக்கடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறான். இப்ப பேட்டிலுக்கான டைமும் வந்துடுது. சபையை கூட்டிடுறானுங்க. நம்ம குயிஃபங்க அண்ணன் வர்றாரு வழி விடுங்கன்னு சொல்லி கத்திட்டே அப்படியே முன்னாடி வரும். ஆளு வந்து அப்படியே ஸ்டேஜில் ஏறி உட்காந்துடுறாரு. நம்ம ஹீரோ தான் இன்னும் ஆளுக்கணும் வந்தா அவனுக்கு கண்டிப்பா சாவு கன்ஃபார்ம்னு சொல்லி நம்ம வீசனும் அவனோட தம்பியும் கூட பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்மால இப்ப ஜியோட இடத்துல இருக்காரு. அவங்களும் வழக்கம் போல அரையங்குறையுமா வந்து அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்ட ஹெர்பல்ஸ் ரெடி ஆயிடுச்சா? நம்ம லீகுவாங்க அப்படியே உள்ள வர, ஐயோ நான் எதுவும் பார்க்கல. அவங்க அதெல்லாம் வாங்கி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோன்னு சொல்றாங்க. ஜியோ நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. அட அதனால என்ன குயிச்சன், சரி இதை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லு. பாடி எஸ்டாப்ளிஷ்டு பில், பாடி கண்டென்ஸ்டு பில், பாடி பூஸ்ட் பில் பண்ண போறத அவரு சொல்றாரு. பாடி எஸ்டாப்ளிஷ்டு பில் நம்ம மெரிடியன்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கும், கண்டென்ஸ்டு பில் நம்ம பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பூஸ்ட் பில்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அது நம்ம கல்டிவேஷன் பவரை ரொம்பவே அதிகப்படுத்தும், ரொம்பவே ஆபத்து, நம்ம நரம்பு மண்டலமே வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரு சொல்றாரு. சீக்கிரம் போய் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ்டு பில்ல நான் கண்டிப்பா பண்ணிடுவேன், ஆனா கண்டென்ஸ்டு பில்லை பத்தி நான் கேள்வி மட்டும் தான் பட்டிருக்கேன், எனக்கு செய்யலாம் தெரியாதுன்னு சொல்ல அல்கெமிஸ்ட் ரூம் ரெடி பண்ணுங்க, நான் உங்களை கைட் பண்றேன். ஆனா குயின்சன் மாஸ்டர் தேர்ட் லெவல் அல்கெமிஸ்ட், அவங்கள நீ கைட் பண்ண போறியா? அவன் சொன்ன மாதிரியே செய்யுங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் இப்ப அல்கெமிஸ்ட் ரூமுக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது. தனித்தனியா பில் ரெடி பண்ண லேட் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒரே நேரத்துல 3 கண்டெய்னர் வேணும்னு ஒரு சொல்ல. ஆனா குயின்சன் என் பவுஸ் வச்சு என்னால ஒரு நேரத்துல ஒண்ணுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, நான் கைட் பண்றேன்னு ஒரு சொல்றாரு. அவங்களும் சிக்னல் கொடுக்க அடுத்த செகண்டே 3 கண்டெய்னர்ஸ் அவங்க முன்னாடி வந்துருது. ஃபயர் அரேவை
ஆக்டிவேட் பண்ணுங்க. அவங்களும் அதே மாதிரியே பண்ண இப்ப ஹெர்பல்ஸ். ஆனா குயிச்சன் ஹெர்பல்ஸ் டைரக்டா ஆட் பண்ணா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சொன்னதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. லீகுவாங்க்கு மனசே இல்ல. இருந்தாலும் மாஸ்டர் சொன்னனால அவர் வந்து ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அதுல ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே கண்டெய்னர்லாம் கண்டமணிக்கு குதிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோவும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்றாரு. என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம ஜியோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குயிச்சன் என்ன மன்னிச்சிடு, என்னால பில்ஸ் ரெடி பண்ண முடியலன்னு சொல்றாங்க. தப்பாயிடுச்சுன்னு யார் சொன்னா? எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுங்க. அவர் யூஸ் பண்ற மெத்தட்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. குயிச்சன் இது என்ன ரிஃபைனிங்? இது ரொம்ப சிம்பிள் தான், நான் உங்களுக்கு கத்து தரேன். அரை லைனை பத்தி அவர் பாடம் இருக்கிறாரு. மொத்தம் 108 லைன்ஸ் இருக்கும். அதுல 36 மெயின் லைன்ஸ், மீதி இருக்கிற லைன்ஸ் அது இதுன்னு சொல்லி அவர் எது சொல்றாரு. ஒரு உண்மையான ஆல்கெமிஸ்ட் அவங்களோட ஸ்பிரிட் பவர் யூஸ் பண்ணி மெடிசனை ரெடி பண்ண மாட்டாங்க. அரை லைனை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. கொஞ்சோண்டு ஸ்பிரிட் பவர், அதையும் ரொம்ப சரியா யூஸ் பண்ணணும்னு அவர் சொல்ல எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. உள்ள இருந்த பிள்ளையை அவர் அப்படியே வெளியே எடுத்துட்டாரு. லியூகுவான், என் வாழ்க்கையிலே நான் இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்ததே இல்ல. ஒரே நேரத்துல 3 தேர்ட் லெவல் மெடிசன்ஸ் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதுவும் 3 கண்டெய்னரை யூஸ் பண்ணி அவர் சொல்ல இந்த மெடிசன் எதுவுமே பியூரா இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்த போயிடுறாரு. ஆனா குயிச்சன் இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஷேப்லயும் சைஸ்லயும் இருக்கு. சுப்பீரியர் லெவல் பில்ஸ். இந்த லெவல வச்சு என்ன பண்ண முடியும்? இதை தூக்கி குப்பையில தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை பியூரிஃபை பண்ற வேலையை ஆரம்பிக்கும். ஆனா ரெடி பண்ண பில்ஸ் நம்மளால எப்படி பியூரிஃபை பண்ண முடியும்? அதை அவரே பண்ணி காட்டுறாரு. வேற லெவல்ல ஒரு டிராகன்லாம் வந்து அப்படியே அதுக்குள்ள போகுது. கண்ணமிக்கிற நேரத்துல வேலையை முடிச்சிடுறாரு. இப்ப இந்த பில்ஸும் பியூரிஃபை ஆயிட்ட மாதிரி தெரியுது. இது பரவாயில்ல, எனக்கு ஒரு கல்டிவேஷன் ரூம் தேவைப்படுதுன்னு அவரு சொல்ல நம்ம சியோ நீ எருமையை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிட்டு இது ஓகே தான் சொல்லிடுறாரு. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஒரு பில் எடுத்து அவர் வாய்க்குள்ள போட்டுட்டு அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண மேட்சிக்கான டைம் ஒரு பக்கம் நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கு. ஃபெங்க ஒண்ணுமா அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த குயிச்சனை லைட்டா உசுப்பேத்தினா போதும் அவன் வந்துருவான் நான் நினைச்சேனே. அவன் ஒண்ணு என்ன பண்றான்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. க்ரௌடும் டென்ஷன் ஆகிறானுங்க. என்னடா இந்த வெயில ஒண்ணு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? வீசனும் அவன் தம்பியும் அந்த குயிச்சனுக்கு கொழுப்படிச்சு நினைக்கிறான். வாங்க நம்மளே போய் அவனை அடிச்சு இழுத்துட்டு வரலாம். கும்பலா கிளம்பி நேரா ஒரு வீட்டுக்கு போயிடுறானுங்க. ஆனா அங்க நம்ம சீஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. குயிச்சனை பார்க்கணும், வழி விடுங்க, முடியாது, பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர் அப்படியே ஒரு ஸ்வாட் எடுத்து தரையில ஒரு போடு போடுறாரு. அந்த இடமே லைட்டா பொழந்துருது. இந்த கோட்டை தாண்டி யார் வந்தாலும் நான் உங்களுக்கு இறக்கமே காட்ட மாட்டேன். குயிஃபெங் பந்தவ முன்னாடி போறான். நான் குய் ஃபேமிலியோட 2வது பையன், என்ன கூட அல பண்ண மாட்டீங்களான்னு கேட்க அவர் அப்படியே அவன் கண்ணத்திலே ஒண்ணு விடுறாரு. ஆள் பறந்து போய் கீழே விழுகுறான். திரும்பவும் என்ன அடிச்சுட்டானுங்க. வீசுனா அவன் தம்பி டென்ஷன் ஆயிட்டு அவர் அட்டாக் பண்ண போகு. ஆள் அசால்ட் அவனுங்களை தடுத்துடுறாரு. மார்க்கஸ் லீ அங்க வந்துடுறான். சீஃப் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அவர் அட்டாக்னு அவனுங்க 3 பேருமே பின்னாடி தள்ளிடுறாரு. எவன் லெவல் பவரா? ஆனா இந்த சீஃப் எர்த் லெவல்ல லாக் இருந்தானே. நம்ம லீ சந்தேகமா இருந்தா திரும்ப போய் பாருங்கடான்னு சொல்ல இல்ல நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் தெரிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறானுங்க. நம்ம குயிஃபெங் மட்டும் எந்திரிக்க முடியாம கீழே கிடக்கான். அட பாவீங்களா, என்ன இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. அவனுங்க எல்லாரும் திரும்பவும் ஸ்டேஜுக்கே வந்துடுறானுங்க. இதெல்லாம் அவருக்கு அறிய மாதிரி தெரியல, நம்ம வீட்டுக்கு போலாம். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிச்சிருது. அந்த ஃபெங்கோ லைட்டா டென்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சியோ அந்த ஃபெங் சரியான பிடிவாதக்காரனா இருப்பான்னு நினைக்கிறான். நம்ம லியூகுவாங் மாஸ்டர் நான் வேணா குயின்சன் கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லட்டுமா? அவங்க அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஃபெங் வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணட்டும். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம குயின்சனோட கல்டிவேஷனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உள்ள நம்ம ஹீரோவோட போர்ஸ்லாம் வேற லெவல்ல அதிகமாயிட்டு இருக்கு. அவருக்குள்ள போன பில்லும் நல்லாவே வேலை செய்யற மாதிரி தெரியுது. அவர் செஸ்ட்ல இருந்து ஒரு ஒளி மாதிரி வர இதான் சரியான நேரம். அவர் அப்படியே கண்டென்ஸ்டு பில் எடுத்து அப்படியே அவர் வாய்க்குள்ள போட்டுறாரு. அதோட எஃபெக்ட்ல அவரால் தாங்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்டையிங் ஹோலி பாடி மெத்தட் எனக்கு கண்டிப்பா தேவை. அவர் அப்படியே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில்லி எடுத்து அவர் வாய்க்குள்ள போட்டுக்கிறாரு. அந்த பில்ஸ்லாம் நல்லாவே வேலை செய்து அவர் கல்டிவேஷன் போர்ஸும் அப்படியே அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. அவரு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. கிடைக்க போற பலனுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவர் நினைச்ச விஷயமே இப்ப நடந்துருது. ஒரு பிளாஸ் மாதிரி வந்து அவர் அப்படியே கதற ஆரம்பிக்கும். வெளியே இருந்த நம்ம லியூகுவாங் ஜியோலாம் சாக்காக்குறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒரு வழியா அண்டையிங் ஹோலி பாடி மெத்தட கத்துக்கிறாரு. நான் இப்ப இந்த மெத்தடோட ஸ்டேஜ் 1ல இருக்கு. அவர் கையில இருந்து பயங்கரமா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரிலாம் அப்படியே போயிட்டு இருக்கு. நம்மளும் அதை பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண சூடா ஒரு குழியில போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிடுறாரு. நம்ம சியோ போய் அப்படியே அவர் சட்டை கலரை பிடிச்சிடுறாங்க. குயின்சன் நாளுக்கு நாள் உன் அழகு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. லியூகுவாங் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு இருக்க அவர் அப்படியே அவங்கள நவுத்தி விட்டுட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன். ஆனா அவங்க திரும்பவும் வந்து அப்படியே ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க. நானே உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஜோடி அங்கிருந்து வெளியே போகு. நம்ம ஹீரோ அப்படியே நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வீசனா அவனோட தம்பியும் இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைச்சா எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ சரி அது குயின்சன் தானே. என்ன மண்டகன்னு இருந்தா அவன் இந்த நேரத்துல ஊருக்குள்ள தனியா சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களும் சேர்ந்து அவர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அவன்டா இந்த நேரத்துல கண்ணா
கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கிறது. அவனுங்களும் வெளியே வந்துடுறானுங்க. எல்லாம் நம்ம பையலுக்கு தாங்கிறத அவரும் பாக்குறாரு. அன்னைக்கு கொடுத்தது பத்தலையான ஒரு கேக்கு. அவன் நக்கலா சிரிச்சுட்டு என்னைக்கு தெரியுண்டான்னு சொல்லி அவனோட காடை விட்டு அவரை பிடிச்சிட்டு வர சொல்றான். அவனோட லெவல்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கும் போல. அவன் கிட்ட இருந்த பவர்ஃபுல்லான ஸ்வாட வச்சு அவர் அப்படியே அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வழக்கம் போல அதை அசால்ட்டா தடுத்து அவர் தண்டரை விட்டு அவனை பறக்க விட்டுறாரு. அவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. மாஸ்டர் இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா. நம்மால் மேட்சுக்கு ரெடி ஆயிடுறாரு. நம்ம புது டெக்னிக்கை ட்ரை பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லா பக்கத்துல இருந்தும் ஆளுங்க அவருக்கு சுத்து போட்டுறானுங்க. அவனுங்க எல்லார் கையிலுமே பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாடும் இருக்கு. அதை வச்சு ஒரே நேரத்துல அவர் அட்டாக் பண்ண அவரோட பேரியரை தாண்டி அவனுங்களால அவர் கிட்ட கூட நெருங்க முடியல. பொடி பசங்கன்னு சொல்லிட்டு ஆளு ஒரு ஆசா செஞ்சதுக்கு அவங்க எல்லாருமே பறந்துடுறானுங்க. பூரா பயிலுகளும் மட்டும் வீசுன்னு அவனோட தம்பியும் பயத்துல தலை தெறிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. பார்த்தா அந்த பக்கமும் நம்ம ஹீரோ கொஞ்சம் என்ன எதுவும் பண்ணிடாது, என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துடுறான், தயவு செஞ்சு எங்களை விட்டுன்னு சொல்ல இந்த ஒரு வாட்டி போனா போதுன்னு விடுறான். அவனுங்க பல்ல காட்டுறதுக்குள்ள ஆனா பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. திரும்ப அவனுங்க கதற ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம சீஃப் கார்டு அவர் வீட்டை கார்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளும் இப்ப அங்க வந்துடுறாரு. உங்க ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சீஃப்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போக எல்லாரும் கவனமா கார்ட் பண்ணுங்க. ஆமா இந்த குஞ்சினா நான் பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவன் பவர் அரசிய இவ்வளவு அதிகமா இருக்கு. ஒண்ணுமே புரியல. மூஞ்சி ஃபுல்லா மார்க் வாங்கிட்டு வீசனும் அவனோட தம்பி ரோட்ல புரண்டுட்டு இருக்கானுங்க. அவன் ஆளுங்களும் இப்ப அங்க வந்துட்ட மாதிரி தெரியுது. மாஸ்டர் திரும்பவும் அந்த குஞ்சின் சுலுக்கு எடுத்துட்டானா. டேய் நீ வர ஏன்டா மானத்தை வாங்குற, நான் அவனை கண்டிப்பா ஒரு நாள் பழி வாங்கியே தருவான்னு அவன் சொல்லு. அவன் அண்ணன் திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடறான். உனக்கு அவ்வளவு தாண்டா மரியாதை, இன்னொரு வாட்டி குஞ்சின் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் அவ்வளவு தாண்டா. அடே அண்ணா ஆனா இது எல்லாமே ஓம் பிளான்ரா. என்னடா சொன்ன? சரி நான் எதுவும் சொல்ல, முதல் வீட்டுக்கு போய் கட்டு போடுற வழியை பார்ப்போம். நம்ம ஹீரோவோட அம்மா அவருக்காக அவரு ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு சம சாக்கா இருக்கு. கொஞ்சம் உன்னோட பவர்ஸ் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சா? நம்மளுக்கு தான் அதை விட சாக்கா இருக்கு. ஆனா நான் என் பவர்ஸ் மறைச்சில வச்சிருந்தேன். அவங்க லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் நான் உன்னோட அம்மா உன்கிட்ட ஒரு சின்ன விஷயமானா கூட அது உடனே எனக்கு தெரிஞ்சிடும். நீ வர வழியில சண்டை கூட போட்டிருக்க. நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா வேணாலும் இருக்கலாம், ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டை அவாய்ட் பண்றதா நமக்கு நல்லதுன்னு அவங்க சொல்ல. நம்மளும் மாசா நானா எந்த சண்டைக்கு போக மாட்டோமா, அதே நேரத்துல வர சண்டையை விட மாட்டேன்னு சொல்றாரு. சரிடா மகனே நீ ஜாக்கிரதையா இருந்தா அது எனக்கு போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த ஃபெங் ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அங்க பார்த்தா அவன் தம்பி உடம்பு ஃபுல்லா கட்டோட படுத்துட்டு இருக்கு. திரும்ப என்னடா ஆச்சு, இதுக்கும் அந்த குயின்சன் தான் காரணம்னு சொல்லி அவன் அப்படியே கேன அழுக ஆரம்பிச்சிடுறான். அவன் அம்மா மெடிசன் எல்லாம் தராங்க, இதை சாப்பிட்டீங்கன்னா உன் காயம் சீக்கிரமாவே சரியாயிடும். மாட்டேன், இதை சாப்பிட்டுட்டு வெளியே போனா திரும்ப எனக்கு அடி விழுவும், அதுக்கு பேசாம நான் இங்கே இருந்துடுறேன். ஆண்டியும் சம வெறியாகுது. அந்த குயின்சன் இந்த அளவுக்கு ஒரு பயந்தவங்களியா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. ஃபெங்கும் நான் அவனை எவ்வளவு உசுப்பத்தி பார்த்துட்டேன், ஆனா அவனுக்கு சண்டை போடுறதுல சுத்தமா விருப்பம் இல்ல. இப்படிப்பட்ட ஆள்கிட்ட நம்ம என்ன பேசியோ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றான். குயிஃபன் அப்பனா நீ அவனை பழிவாங்க மாட்டியான்னு கேட்க. அப்படின்னு யார் சொன்னா? ஆன்சிஸ்டர் மவுண்டன் ரொம்பவே ஆபத்தான இடம், அங்க போறவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். மவுண்டன் பீஸ்ட் நம்மள தார கிழிச்சு போட்டாலும் கேட்க ஆள் இல்லைன்னு அவன் சொல்லு. அடே அண்ணா அப்பனா குயிஃபன் பல்ல காட்டுறான். அந்த ஆண்டியும் உன் தம்பிக்கு நியாயம் கிடைச்சி தீரணும், அது உன் கையில தான் இருக்கு. அவனும் அந்த நாளுக்காக வெறியோட காத்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படி நம்ம ஹீரோ ஆள் அவரோட பவர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவரு நெத்தில ஏதோ ஒரு புது சிம்பிள் வர உருவாக்குது. பிளட் மிஸ்ட் போக நான் இப்ப தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் காலங்கத்தால பேலஸ் கார்டு வந்து வாசல்ல நின்னுறான். நம்மளும் வராரு. பிளட் மிஸ்ட் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, பேலஸ்க்கு உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகுதா நான் வந்தேன். அவர் அம்மா பார்த்து போயிட்டு வாடா மகனின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. எனக்கு எதுவும் ஆகாதுமா, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். அப்படி நம்ம சீஃப் கார்டை பார்த்து நான் திரும்ப வர வரைக்கும் அம்மாவை நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா குஞ்சன் இது என்னோட கடமை. அவர் அப்படியே அவருக்கு தலை வணங்கிட்டு நான் இப்ப இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான், கண்டிப்பா நான் உங்களை தலை குனிய வைக்க மாட்டேன்னு ஒரு சொல்லு. அங்க வந்த டெபுட்டி கமாண்டருக்கு லைட்டா காண்டாகுது. இவன் இப்ப இந்த நிலைமையில இருக்கானா அது காரணம் நம்ம எம்பரர் தானே. இவன் இதுக்காக இப்படி ஒரு சாதாரண நாளுக்கு போய் இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கான். சரி டைம் ஆகுது வா போலாம். அவரும் வீட்டுல எல்லாம் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம சீஃப் கார்டு குஞ்சன் அவர் கத்துல அந்த இடமே அதிருது. நீங்க வெற்றியோட திரும்ப வரும்போது நான் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருப்போம். எனது எவன் லெவலா இது எப்ப நடந்துச்சு? நம்ம ஹீரோ இப்ப இந்த டெபுட்டி கமாண்டர் கூப்பிடுறாரு, நம்ம போலாமா? சரி வான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து கிளம்ப வழியில இன்னொருத்தன் குறுக்க வரும். இவனும் ஒரு கமாண்டர் தான், 2 பேருக்கும் ஆகாது போல. பாத்தியா உன்னை ஒரு சாதாரண ஆளு கூட்டு வரத்துக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா என்ன பாரு இந்த கேரேஜ்ல பிரின்சஸ் லிங்சன் இருக்காங்க. அந்த பேரை கேட்டு நம்மளான்னு சொல்லி அவரும் அப்படியே முன்னாடி போறாரு. அவன் தடுத்துடுறான். எனக்கு பிரின்சஸ் நல்லாவே தெரியும். பிரின்சஸ் உனக்கு தெரியும்டா, ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஆளுக்கு சிரிக்கலாம் டைம் இல்ல. அவரு திரும்பவும் கேரேஜ் கிட்ட போகு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னை இதே இடத்துல கொன்னுருவோம். உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வாய்ஸ் கேக்குது. அவங்களும் அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அவன் என்னோட ஃப்ரெண்ட் தான். அவரும் அப்படியே மேல ஏறி வந்துடுறாரு. கேரேஜ் ரொம்பவே பெருசா இருக்கும் போல. தனியா போனா அவங்களுக்கு போர் அடிக்காதா? நான் கம்பெனி தரேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உள்ள போயிடுறாரு. நம்ம
நம்ம பிரின்சஸ்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்ப வண்டி அடிக்கிறது? அவங்க லைட்டா டென்ஷன் ஆகு. பிரின்சஸ் ஊன்னு சொல்லுங்க, அவனை இப்பயே அடிச்சு வெளியே துரத்துறான். அவங்க வண்டி எடுங்கன்னு சொல்லிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்மால அந்த கேரேஜ் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடம் உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு. கேக்கலாம் மொப்பம் பிடிச்சிட்டு அங்க இருந்த பெட்ல அப்படியே உட்காந்துக்கு நம்ம ஹீரோயின் திரும்பவும் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி முறைச்சிட்டு இருக்கீங்க? அது என்னோட பெட்டுன்னு அவங்க சொல்ல இருந்துட்டு போட்டோம். அதான் இங்க நிறைய இடம் இருக்கே, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஒன்னும் உங்களை சாப்பிடலாம் மாட்டேன்னு ஒரு சொல்லு. அவங்களும் வந்து அப்படியே ஒரு பக்கத்துல உட்காந்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லி பிரின்சஸ்க்கு ஒரே ஆர்வமா இருக்கு. ஒரு கண்ணால அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. அவரும் அப்படியே அவங்க பக்கத்துல வராயிரும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். பேலஸ் வந்தோடனே என்ன எழுப்பி விட்டுருங்க. அவரு படுத்துட்டு கொரட்டை விட ஆரம்பிக்க, என்னது தூங்கிட்டானா? லீவ் உள்ள வர அங்க எம்பரரோட 4வது பையனான 4th பிரின்ஸ் நின்னுட்டு இருக்காரு. லீ, உங்களை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். சாம்பியன்ஷிப்ல செகண்டா வந்திருக்கீங்க. பிளட் ஸ்கூல்ல போக உங்களை மாதிரி ஆள் தான் எங்களுக்கு தேவை. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க, நான் அதை விட ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனா வெளியே காட்டிக்கிறது இல்ல. பிரின்சஸ் சீங்கிற ஒருத்தங்க அப்படியே உள்ள வராங்க. இந்த வாட்டி காம்படிஷன்ல நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். இவன் சரியான தலங்கன்னு பிடிச்சவனா இருப்பான் போல. இவனை பத்தி இவனே உள்ள பெருமையா பேசிக்கிறான். பிரின்ஸ் சி மரியாதை பேசுன்னு சொல்ல, என்னது பேசுறது? அதான் இவன் பேசுறதுலே தெரியுதே, இவன் கண்டிப்பா இதுக்கு வேலை கேட்க மாட்டான். அங்க பாரு, ஒருத்தன் செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம எப்படி மூலையில போய் நின்னுட்டு இருக்கான். இவனுங்களாமா நம்ம ராஜ்யத்தோட பேரை காப்பாத்த போறாங்கன்னு அவங்க கேட்க, நம்ம பிரின்ஸ் அப்பாவோட டிசிஷனை நீ இந்த மாதிரி ஏத்து பேசக்கூடாது. அவங்களும் அவருக்கு ஒழுங்கு காட்ட நம்ம ஃபெங் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறான். பிரின்சஸ், நீங்க சொல்ற விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன், ஆனா ராஜ்யத்தோட பேரை காப்பாத்த இங்க ஒன்னுதான் இருக்கான்னு சொல்ல லீ லைட்டா காண்டாகிறான். அதே நேரத்துல பிரின்சஸ் அவங்களோட மைண்ட் வயசுக்கு போயிடுறாங்க. இவனும் என் அண்ணனும் ஒன்னதான் படிச்சாங்க. அந்த டயத்துல இவங்களுக்குள்ள ஆகாது 100கணக்கான பேட்டில் பண்ணிருக்காங்க. ஆனா என் அண்ணன் தான் ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை பார்க்க, நான் இங்க எதிர்பார்த்தது குயின்சனை தான். அவனும் இங்க வரலையா? இவனுங்க 2 பேரும் குயின்சன் கூட சேர்ந்து தோத்து போக வந்திருக்கானுங்களா? நம்ம குயினிங் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேலே இன்னும் அவமானப்படுத்ததை என்னால ஏத்துக்க முடியாது. அவரோட ஸ்வாட வெளியெடுக்க ஃபெங் லைட்டா அவனோட பவர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணி விடுறோம். அவர் ஒரு மாதிரியே லாக் ஆயிடுறாரு. நான் இல்லாத நேரத்துல கேபிட்டல்ல நிறைய விஷயம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரண ஃபேமிலில இருந்து வந்தவன்லாம் ராயல் பிளட் ஏத்து பேசுறான். அவன் பவர்ஸ் சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறாரு. அவன் டக்குனு சின்னதா ஒரு பிளாஸ்ட உருவாக்கி அவரை கீழே தள்ளிட்டு அவர் அப்படியே போட்டு தள்ள ரெடியாக நம்ம பிரின்ஸ் தடுத்துடுறாரு. இது பேலஸ்ங்கிறது மனசுல இருக்கட்டும். அவனும் அவரை விட்டுட்டு போய் ட்ரிங்க் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோனோட கேரேஜ் வந்துடுது. லிங்க்ஸ் என்ன சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் ஜியும் அப்படியே ஓடிடுறாங்க. அவங்க ஆசாசியா ஸ்கிரீனை ஓபன் பண்ணா பார்த்தா நம்ம ஹீரோ வெளியே வராரு. ஆளு அவங்கள கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீ பொறுக்கி நில்றா, பிரின்சஸோட கேரேஜ்ல நீ என்ன பண்ற? உனக்கு இப்பவே சரியான பாடம் கத்து தரேன்னு சொல்லி அவங்க அப்படியே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண போக நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், பேரு குயின்சன். பிரின்சஸ் நீ யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுற. இவன் உன்கிட்ட போய் சொல்லி இருக்கலாம்ல. அதெல்லாம் இல்ல, இவனும் காம்படிஷன் தான் வந்திருக்கான். கால் வலிக்குதுன்னு சொன்னால் நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன்னு அவங்க சொல்றாங்க. என்னது இவனும் கேரேஜ்ல தான் வந்தானா? உனக்கு எதுவும் ஆகல? பசங்களாம் மோசமானவனுங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஹீரோ யாரு இந்த கோழி குஞ்சு இப்படி கூவுறான். நம்ம ஹீரோயினும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம லீ பொங்கிடுறான். குயின்சன் பிரின்சஸ் நீ அவமானப்படுத்திட்ட, ஒழுங்கா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. வாங்கடா என் பங்காளிங்களான்னு சொல்லிட்டு அவர் அவனை பார்த்துட்டு அப்படியே அவங்க கிட்ட போக பிரின்சஸ கலைக்க நம்ம லீ டென்ஷன் ஆகுறான். குயின்சன் ஒழுங்கு மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு வண்டியாடா, என்ன ஒன்னும் வாயை திறக்கலையான்னு பார்த்தா நம்மளும் அப்படியே அவங்க கிட்ட போறாரு. சம்பந்தம் இல்லாத விஷயத்துலலாம் நீ எதுக்காக தலையிடுற? ஆனா அவங்க நம்ம ஜுவானோட பிரின்சஸ், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் உனக்கு பாடம் கத்து தர மாதிரி இருக்கும். திரும்ப அடிவாங்க ஆசைப்படியான ஒரு கேட்கிறாரு. ஆள் வெறியாகிறான். பேச்சுவார்த்தைக்கு நடுவுல இப்ப இந்த இடத்துக்கு கிரவுண்ட் பிரின்ஸும் வந்துட்ட மாதிரி தெரியுது. அங்கிருந்து எல்லாருமே அவருக்கு தலை வணங்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அசர்ற மாதிரியே தெரியல. அந்த ஃபெங்கும் போன போதுன்னு டீ கப்பெல்லாம் கீழே வச்சுட்டு அவனுக்கு லைட்டா ஒரு வணக்கத்தை போடு. அட என்ன ஃபெங், நீ நம்ம பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதுக்காக எங்க ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியமா என்ன? அப்படி இல்ல மாப்பிள்ள, நீ இப்ப கிரவுண்ட் பிரின்ஸ் ஆயிட்ட, உனக்கான மரியாதையை நான் கொடுத்துதானே ஆகணும். அவர் அப்படியே நம்ம லீ பக்கம் திரும்புறாரு. சாம்பியன்ஷிப்ல நீ குயின்சன் கிட்ட தோத்துட்டதான் நான் கேள்விப்பட்டேனே, அது ஜஸ்ட் மிஸ்ல நடந்தது பிரின்ஸ். அப்ப உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அவனை தூக்கடிச்சிருவியா? அவனும் கண்டிப்பான்னு சொல்ல இதே இடத்துல ஒரு பேட்டில் வச்சுக்கலாம் நம்ம சொல்றோம். அங்கிருந்து 4th பிரின்ஸ், இது அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இது ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் தானே, இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அதுவும் இல்லாம அவங்க பவர்ஸை நானும் தெரிஞ்சுக்கணும்னு அவன் சொல்ல அவங்க 2 பேரும் இப்ப ஃபைட்டுக்கும் ரெடி ஆயிடுறாங்க. லீ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் குயின்சன் ஜாக்கிரதையாகிரு. நம்மால் வழக்கம் போல அசால்ட்டாவும் மூவ் தடுக்கிறாரு. இது சரிப்பட்டு வராது. அந்த பில்லோட பவர்ஸை யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். அவன் அப்படியே அந்த பவரையும் சேர்த்துட்டு அவனோட பவர்ஸை இன்னும் அதிகப்படுத்தும். நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பதறிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டு அங்க அடிச்சா இங்க வலிக்குதா? அவன் கழுத்துல இருந்து சிம்பிளையும் நம்மால் பாக்குறாரு. அவன் அப்படியே அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண எல்லாமே வழக்கமா அவ்வளோ பஞ்சு தான். நம்ம ஹீரோவும் அவரோட சீல்ல வச்சு அதை அப்படியே தடுத்துட்டு இருக்காரு. தண்டலை விட்டு லைட்டா அவனை ஒரு காட்டும் லீ காண்டாயிடுறான். குயின்சன் இதை கண்டிப்பா உன்னால
சமாளிக்க முடியாது. டிராகன் ரோருங்கிற ஒரு டெக்னிக் அவங்க அப்படியே யூஸ் பண்ண ஒரு பெரிய டிராகன் வந்து அவர் சைடுல அட்டாக் பண்ணுது. ஆனா அவர் அதையும் உடைச்சு திரும்பவும் அவனை பறக்க விட்டுறாரு. கீழே விழுந்தது நம்ம லீ. ஆனா நம்ம பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. எனக்கு எதுவும் இல்ல, ஆனா பாவம் அவன் தான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியுமான்னு தெரியல. குயின்சான், நீ எனக்கு கொடுத்த எல்லா அவமானத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை பழி வாங்குவேன். அந்த ஃபெங்கும் எந்திரிச்சு வந்துடுறான். சபாஸ் குயின்சான், சபாஸ். நான் உன்னை பார்த்து சில வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த அளவுக்கு வந்திருக்கினா அது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனா நம்ம ஹீரோ அவனை கண்டுக்காம அவர் படுக்கும் அப்படி அங்கிருந்து நடைய கட்டிடுறாரு. குயின்சான், எனக்கு நேருக்கு நேரா நின்று பேசுற அளவுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லையா? அச்சச்சோ, நீ ஏதோ தனியா பேசிட்டு இருக்கல நான் நினைச்சேன். அவன் கடுப்பாயிடுறான். டக்குன்னு அவங்களை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயினை காட் பண்றாரு. ஃபோர்த் பிரின்ஸ் ஃபிங், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? மரியாதையா வழிய விட்டு போயிடுன்னு அவன் சொல்ல. க்ரௌன் பிரின்ஸும் இது குய்யோட ஃபேமிலி பிரச்சனை, நம்ம இதுல தலையிடாம இருக்கிறதா நல்லது. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. கிங் அங்க வரது அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. நம்ம எம்பரர் லிங்வோ கிங் நம்ம பிரசிடென்ட்னு சொல்லி எல்லாருமே அங்க வராங்க. நம்ம லேட்டினும் மறைஞ்சிட்டு அப்படியே அங்க வராரு. கிங்குக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. நம்ம ஹீரோ மட்டும் வரப்போ நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் லேட்டா அவருக்கு சிக்னல் தராங்க. அவரும் போனா போதுன்னு ஒரு வணக்கத்தை வைக்கிறாரு. அப்படியே க்ரௌன் பிரின்ஸ பார்த்துட்டு, நீ இங்க என்ன பண்ற? அது வந்துங்கப்பா, நம்ம நாட்டோட டேலண்டான கல்டிவேட்டர்ஸ்லாம் இங்க வரப்போதை கேள்விப்பட்டேன், அதான் அவங்கள பார்த்துட்டு போலாமேன்னு. அப்படியாடா மவனே, அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. அச்சோ, அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு போலேன்னு சொல்லி அவனும் லைட்டா டென்ஷன் ஆகு. லேட்டன், இதுக்காக மறைஞ்சு நின்னுட்டு இருக்க, வெளியே வா. அவரும் அப்படியே வெளியே வர பிரசிடென்ட்டே இவனை பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. லேட்டன் கிட்ட ரொம்ப ரேரான பிளட் லைன் இருக்கான், அதனால அவனுக்கும் பிளட் மிஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க போறோம். லீ லைட்டா காண்டாகிறான். டாப் 10ல கூட வரத பொடி பசங்களுக்கெல்லாம் கிங் எதுக்காக இறங்கி பேசுறாரு? ஃபோர்த் பிரின்ஸுக்கும் லைட்டா சாக்கா தான் இருக்கு. தனிமையிலே இருக்கிற ஒரு பெரிய கல்டிவேட்டர் எதுக்காக இந்த மாதிரி சாதாரண ஒருத்தனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும்? பிரசிடென்ட் குயின்சன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே லீட்டனுக்கு பிளட் மிஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டா, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே அவர் கையில இருந்து ஒரு ஸ்க்ரோல் எடுத்துடுறாரு. அப்புறம் குயின்சன், நான் இங்க வந்ததே உன்கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக தான். அப்படியே அவர் கிட்ட போய் இத பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கேப் விட்டுட்டு நம்ம எம்பரரும் பிரசிடென்ட் இப்ப பேசின வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன், மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்காங்க. அவரும் சிரிப்பை போட்டுட்டு, சரி குயின்சன், நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் நம்ம பேசிக்கலாம். கிங் லேட்டேன்னு சொல்ல நம்மளால அப்படியே பதறாரு. பதட்டப்படாம இருங்க, இது உனக்கு கிடைச்ச ரொம்ப ரேரான ஒரு வாய்ப்பு, நீ இதை சரியா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கிங், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்னோட கல்டிவேஷன் அதிகப்படுத்திட்டு நம்ம நாட்டுக்காக பாடுபடுவேன். சரி போன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுக்கிறாரு. குயின்சன், என்னால இப்ப இதை நம்பவே முடியல, இது கனவா நிஜமான்னு சொல்லி நிறைய வாட்டி கிள்ளி பார்த்தேன், ஆனா எனக்கு வலிக்கவே இல்லை, ஏன்னா நான் என் பக்கத்துல இருந்து அவனதான் கிள்ளேன். பிரின்சஸ் சி சரியான கிறுக்கு பயலா இருக்குன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. லியும் டென்ஷன் ஆகுறான். சரியான முட்டாள். நம்ம ஹீரோவும் உள்ள போனோடனே நீ என் பக்கத்திலே இருன்னு சொல்றாரு. டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு பெரிய சைஸ் பறவை வருது. அங்க இருந்து எல்லாருமே பதறாங்க. எம்பரர், பயப்பட வேணாம், அது ஒரு பிளட் பீஸ்ட், நம்ம அகாடமி மாஸ்டர் தான் அதை கண்ட்ரோல் பண்றாருன்னு சொல்லு. லீ, அதை பார்த்தா கண்டிப்பா 3rd லெவல் பீஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை கண்ட்ரோல் பண்றாருன்னா நம்ம ஸ்டார் மாஸ்டர் என்ன பீஸ்ட் கண்ட்ரோலிங் மெத்தட்ல ஹெவன் லெவல்ல இருக்காரான்னு கேக்கு. அவரும் அப்படியே அவரு தாடியை தடவிக்கிட்டே, சரி வாங்க நம்ம கிளம்பலாம். அந்த பீஸ்ட் சும்மா செமையா பாக்கிறதுக்கும் வேற லெவல்ல இருக்கு. அவங்க எல்லாரும் அது முதுகுல ஏறிடுறாங்க. நல்லா டைட்டா பிடிச்சுக்கங்க. வானத்துல பறக்கும் போது கீழே விழுந்தா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்க எல்லாரும் அதே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, குயின்சன், நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கலாமா? உன்கிட்ட கல்டிவேஷனை பத்திலாம் நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அவங்க சொல்லு. அவரும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே திரும்பி நம்ம லேட்டேன்னு பாக்குறாரு. சரி நான் வந்து போறேன். முன்னாடி போனா அவங்களோட ஃப்ரெண்டு டென்ஷன் ஆகுறாங்க. குயின்சன், நீ கை கால் வச்சுட்டு சும்மா இருக்கணும், நான் உன் பக்கத்துல உட்காந்து உன்னே தான் பார்த்துட்டு இருப்பான். இதுவரைன்னு சொல்லிட்டு அவர் அவங்களே அங்க தள்ளிட்டு அப்படியே திரும்பவும் முன்னாடி போக, லீ அவரை பார்த்து முறப்ப போடுறா. அட யாராவன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பக்கத்துல போக நம்ம குயிங் டக்குன்னு அவர் ஸ்வாட் எடுத்துட்டு அவர் அப்படியே பாக்குறாரு. என்னடா இது, எல்லாரும் இவ்வளவு டெரரா இருக்கீங்க? நம்ம மாஸ்டர்ஸும் பீஸ்ட் அங்கிருந்து பறக்க விட்டுடுறாங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளை, முடிஞ்ச அளவுக்கு பாடியை ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. நம்ம நாட்டோட பெருமையை இவங்க எந்த அளவுக்கு காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி அவங்க அதை பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, மத்த 4 கிங்டம்ஸ்ல கூட நிறைய டேலண்டான பசங்க கிடைச்சிருக்கத நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஸ்டார் அகாடமி மாஸ்டர் எல்லா கிங்டம்க்குமே பேரு பாரு போல, ஆனா என்னாலேயே யார் ஜெயிக்க போறாங்கதை கெஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அப்படியே நம்ம லிங்வோ கிங்க பார்த்து, நீங்க எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத ஒரு சாதாரண இடத்துல வாழ்ந்தீங்க, அப்படி இருந்து நீங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் மார்ஷியல் டொமைன்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு மாஸ்டர் லெவலுக்கே போயிருப்பீங்க. இங்க மாட்டிட்டு மிஸ்டீரியஸ் லெவல்ல இருந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டியது இல்ல. சீக்கிரமா அங்க போற வழியை பாருங்கன்னு ஒரு சொல்ல, ஆனா நான் நம்ம எம்பரருக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன், என்னால இப்படி போக முடியும் நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? அவர் அங்கிருந்து நம்ம ஃபெங்க பார்த்துட்டு, நம்ம சுவான் கிங்டமோட மானத்தை காப்பாத்த போறது இவன் தான் நினைக்கிறான். அவனோட பவர்ஸ் எவ்வளவு ஸ்டேபிளா வச்சுட்டு எப்படி ரிலாக்ஸா
உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. அகாடமி மாஸ்டரும் அதே தான் சொல்றாரு. வாட்டி பிறக்கும் போது எல்லாருமே நர்வஸா தான் ஃபீல் பண்ணுவோம். ஆனா அவன் இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கானா கண்டிப்பா பெரிய விஷயம் தான். ஃபோர்த் பிரின்ஸும் பவர்ஃபுல் தாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. ஆனா அவரு கொஞ்சம் நர்வஸா இருக்காரு. பின்னாடி நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறது அவங்க யாரும் பார்க்கல போல. ஆள் டயர்டாயி இப்ப படுக்கவே செஞ்சிடுறாரு. கொஞ்சம் பாருங்களேன், இவன் இப்படி படுத்திருக்கான். இவன் அலட்சியத்தால கீழே விழுந்த என்ன ஆகுறது? பக்கத்துல நம்ம ஹீரோயின் உட்கார முடியாம திணறிட்டு இருக்காங்க. ஆள் அதை பார்த்துட்டு அவரு பவர்ஸை யூஸ் பண்ணி காத்து அவங்க மேல படாத மாதிரி ஒரு சீல்டு கிரியேட் பண்றாரு. நம்ம லிங்கு கிங் எனக்கு புரிஞ்சிருச்சு. அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிருக்கான். அது ஈகிளுக்கு பின்னாடி இருக்கிற பிரஷரை கால்குலேட் பண்ணி அதை முன்பக்கமா சரி பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு அது ஏர் ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் எந்த கவலையும் இல்லாம இருக்கான ஒரு சொல்லு. நம்ம அகாடமி மாஸ்டருக்கு அந்த ட்ரிக்கை பத்தி எதுவுமே தெரியல. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். லீ திருட்டு பைய காண்டாகிறான். இவனா பெரிய வண்ணையான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை தள்ளி விட ட்ரை பண்ண நம்மளும் அந்த படுத்திக்கிட்டே அசால்ட்டா தடுத்துடுறாரு. ஈகிள் டென்ஷன் ஆயிடுது. அது கண்ணில் நெருப்பெரிய அது அப்படியே கண்ணாமன்னு பறக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம அகாடமி மாஸ்டர் எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம லிங்கு கிங் அவன் கீழே ஒழுகு. ஆனா நம்ம ஹீரோ எந்த ஒரு கவலையும் இல்லாம அவர் பாட்டுக்கும் உருண்டு படுத்துட்டு இருக்காரு. என்னால இதை நம்பவே முடியல. இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலையில கூட அவன் பேரியர் எப்படி இவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு? நம்ம அகாடமி மாஸ்டர் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை திரும்ப நார்மலாக்க ட்ரை பண்றாரு. ஈகிளும் கூல் டவுன் ஆயிடுது. இந்த பீஸ்ட் கண்டிப்பா யாரும் அதை தொல்லை பண்ணாம இப்படி கோவப்பட்டிருக்காது. இந்த வேலையை பண்ணது யாருன்னு கேட்க லீ அச்சோ நான் அதை எதிர்பார்க்கவே இல்லையே. நான் கொஞ்சம் தானே தள்ளி விட ட்ரை பண்ணேன். இந்த விஷயம் தான் எப்படியும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கு. படுத்து கிடந்த நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காந்துடுறாரு. இந்த வேலையை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும். அவர் அப்படியே லீய கை காட்ட அவனும் அப்படியே பதறிடுறான். கொஞ்சம் தேவையில்லாம எம்எல்ஏ பழி போடாது. அவன் தான் இந்த வேலையை பண்ணுது. ஆனா அவனோட உண்மையான எண்ணம் ஈகிளை கோவப்படுத்துறது இல்ல, என்ன காயப்படுத்துறது. அவன் அதை ஒத்துக்க மாட்டான். நீங்க நம்மளனா என் பக்கத்துல இருக்கிற லிங்க்சன் கிட்டே கேளுங்க. அவங்களும் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு பவர் எங்களை தள்ளி விட ட்ரை பண்ணதை நான் ஃபீல் பண்ண. கொஞ்சம் அதை தடுத்துட்டான். அப்ப அந்த வேலையை பண்ணது நீ தானா? நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் டென்ஷன் ஆகுறாங்க. லீ இங்க ஒண்ணு நீ மட்டும் இல்ல, நீ பண்ண வேலையால எங்க எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும் தெரியுமா? நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லி ஆள் கதறான். நம்ம லீட்டன் கொஞ்சம் இவன் உன்னை காயப்படுத்தினானா? அவனுக்கு இருக்கிற பவர்ஸ் வச்சுட்டு அவனால கண்டிப்பா என்ன என்னைக்குமே காயப்படுத்த முடியாது. ஆனா நடந்த சம்பவத்தால அவங்க எல்லாருமே பயந்துருப்பாங்கன்னு சொல்லி அவரு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. கொஞ்சம் நீ தப்பே பண்ணல, தப்பு பண்ண இந்த வீணா பண்ணவன எப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கான் பாரு. லீ மரியாதைன்னு பேசுன்னு சொல்ல நம்ம மாஸ்டர் டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம லிங்கு கிங் உங்க ஜெனரேஷன்லயே நீ ஒரு பவர்ஃபுல்லான கல்டிவேட்டர். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கவும் செய்யணும். இந்த மாதிரி அல்பத்தனமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு எதிர்காலமே இருக்காதுன்னு ஒரு சூறாரு. எனக்கு புரிஞ்சிச்சு மாஸ்டர். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் டீமனிக் மவுண்டனுக்கு போயிடுவோம். நீங்க எல்லாரும் நம்ம நாட்டு ரெப்ரசன்டேட் பண்ணுவீங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி செல்றத்தனம் பண்ணி நம்ம மானத்தை வாங்கிடாதீங்கன்னு ஒரு சொல்லு. இப்ப கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல. இந்த இடம் நம்ம 5 கிங்டமையுமே கனெக்ட் பண்ணுது. நம்ம ராஜ்யத்துக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான டிராகன் படுத்துட்டு இருக்கிற மாதிரி எல்லா ராஜ்யத்தோட கல்டிவேட்டர்ஸுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வருவாங்க. இந்த வாட்டி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் இப்போ ஒரு வழியா ஆன்செஸ்டர் மவுண்டனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த இடம் ஃபுல்லா லட்சக்கணக்கான ஆபத்துகளோ கோடிக்கணக்கான பீஸ்டும் கொட்டி கிடக்கு. ஆனா நம்ம ஈகிளை யூஸ் பண்ணி ஏர் வழியா வந்ததுனால நம்ம எல்லா பிரச்சனையும் அவாய்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல லேண்டிங் ஆயிடுவோம். எல்லாரும் கவனமா இருங்கன்னு அவங்க சொல்ல அந்த ஈகிளும் கொண்டு வந்து அவங்கள அப்படியே கீழே இறக்கி விட்டுறது. அவங்கள வரவேற்க அங்க ஒரு கமாண்டர் ரெடியா காத்துட்டு இருக்காரு. கிங் எல்லா ஏற்பாடையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஆனா அங்க இருந்தவனுங்களாம் அவங்கள பார்த்த உடனே கலாய்க்க ஆரம்பிச்சிடறானுங்க. இவனுங்களா இன்னைக்கு நம்ம கிங்டமை காப்பாத்த போறது. ஆளை பார்த்தா எல்லாருமே சப்பைங்களா இருக்கானுங்க. சுவான் கிங்டம்க்கு செலக்டே பண்ணதில்ல அப்படி இப்படின்னு அவனுங்க பாட்டுக்கு பேசிட்டே போக நம்ம லிங்கு கிங் இவங்க எல்லாரும் யாரு மாஸ்டர்? இவங்க நம்ம ஜுவான் கிங்டம் சேர்ந்த நிறைய குட்டி குட்டி ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கிறவங்க. எல்லாருமே கல்டிவேட்டர்ஸ் தான். இந்த காம்படிஷன்ல இருந்து கத்துக்க வந்திருக்காங்கன்னு அவரு சொல்றாரு. அங்கிருந்த நம்ம 4th பிரின்ஸ் நாங்க எல்லாரும் நம்ம எம்பரர்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நிறைய ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும்னு அவரு சொல்றாரு. நம்ம ஃபெங்கும் இதெல்லாம் அவனுங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு சொல்ல இல்ல கிங், நீங்க கூட்டு வந்த எல்லாருமே ராயல் பிளட் சேர்ந்தவங்களா இருக்காங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கும் நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்களும் சாதிச்சு காட்டுவோம். கிங் நீங்க எல்லாரும் சாதாரண ஆளுங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. கண்டிப்பா உங்களால இவங்களுக்கு வர முடியாது. ஆனா என்ன கேள்வி கேட்ட வரைக்கும் நான் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன். இவங்களை சேலஞ்ச் பண்ணுங்க, ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த இடத்த நான் தந்துடுறேன்னு ஒரு சொல்ல அவனுங்க எல்லாருமே சாக்குறானுங்க. நீங்க நிஜமா சொல்லுங்க, பிளட் நியூஸ் போறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் லிங்கு கிங் என்னைக்குமே வாக்கு தவற மாட்டேன். சரி சொல்லுங்க, யார சேலஞ்ச் பண்ண போறீங்க? நம்ம லீட்டன் வேணுனே முகத்தை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு. அவனுங்களும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இதோ அவனா நம்ம குயிங் தான். அது இங்க இருக்கிற மத்த எல்லாரும் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாவும் ஒரு ராயல் பிளட் சேர்ந்தவங்களாவும் இருக்காங்க. அவன் தான் உள்ளதிலே ஒரு சாதாரண ஆள்,
ஈஸி டார்கெட் நம்ம சொல்ல நம்ம கிங்கும் அவர் அப்படியே முன்னாடி வர சூறாரு. 2 பேரும் மேட்சுக்கு ரெடி ஆயிடுறாங்க. நீ ராயல் பிளட்டுக்கு மட்டும்தான் அதிகமான வாய்ப்பு தராங்க, காமனருக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்ன. ஆனா பேட்டிலுக்கு நீ செலக்ட் பண்ணது ஒரு காமனரை. இதுதான் உன்னோட நியாயமா? கவலைப்படாத, நான் உன்னை அந்த அளவுக்கு காயப்படுத்த மாட்டேன்னு அவன் சொல்ல, முடிஞ்சதை செஞ்சுக்கான்னு அவரு சூறாரு. அவன் அவனுக்குள்ளேருந்து ஒரு வித்தியாசமான ஒயிலட் கலர் பவர் அப்படியே வெளியே வர வைக்கிறான். அதை வச்சு நம்ம குயினிங்க காலி பண்ண ட்ரை பண்ண அவர் அப்படியே ஒரு ஸ்வாட வெளியே எடுக்கிறாரு. அவன் அனுப்புன பவர்ஸையும் உடைச்சிட்டு அவனே அப்படியே அடிச்சு பறக்க விட்டுருது. எந்திரிக்க கூட முடியாம அவன் கீழே விழுந்து புரண்டுட்டு இருக்கு. மேட்ச முடிச்சுட்டு அவரு பட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இது எப்படி நடந்துச்சு என்னால நம்பவே முடியல. அவனையும் கார்ட்ஸ் தூக்கிடுறானுங்க. அடுத்து யார் சேலஞ்ச் பண்ண போறா? நான் வரேன். யாரும் ஆப்பனண்டா செலக்ட் பண்ணிருக்கேன்னு கேட்க அவன் நம்ம குஞ்சனா கை காட்டுறான். நீ என்னைய சொல்ற? அவன் கிங் மைட்டியோட கிராண்ட்சன், அவனுக்காக இவன் செலக்ட் பண்றான். உனக்கு விஷயமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவனை எப்பவோ ஃபேமிலி விட்டு துரத்திட்டாங்க. ஃபெங் கூட லைஃப் அண்ட் டெத் மேட்சுக்கு அவனை சேலஞ்ச் பண்ணியிருந்தான். இவன் மட்டும் அவனை தோக்கடிச்சிட்டான். உள்ள போறதுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கிடைக்கிறதும் இல்லாம குய் ஃபேமிலி கூட அவனுக்கு ஒரு பெரிய பாண்டிங்கும் ஏற்படும். உண்மையிலேயே அவன் புத்திசாலி தான். அவன் அப்படியே முன்னாடி வந்துட்டு ஓவர்லாட் மிஸ்ட்ங்கிற ஒரு பவரை யூஸ் பண்றான். நம்ம ஹீரோ அதை தடுக்க ரெடி ஆயிடுறாரு. லீ, இவ ஏன் இவ்வளவு கான்பிடென்டா பேசினாங்கது எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இது வேலைக்கு ஆகுதுங்கிற மாதிரி ஒரு யோசிக்க நம்ம ஹீரோவும் அதை அசால்ட்டா தடுத்துட்டு அவனையும் பறக்க விட்டுறாரு. இவ்வளவு பவரா? இவங்க எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. கமாண்டரும் ஸ்டார் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலேயே பவர்ஃபுல் தான். நம்ம கிங்டமோட பேர் எல்லா இடத்துக்கும் பரவ போகுது. நம்ம கிங் வேற யாராவது இருக்கீங்களான்னு கேட்க, இல்ல நாங்க யாருமே சேலஞ்ச் பண்ணல. புரிஞ்சா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்த கிங்டம் ஆளுங்களும் இங்க வந்துருவாங்க. அவங்க முன்னாடியோ இதே மாதிரியே பண்ணிட்டலாமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி செயல்படுறதுங்கிறத பத்தி யோசிங்க. அந்த காம்படிஷன் எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். உள்ள போறவங்களுக்கு என்னென்ன ஆபத்தெல்லாம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி அவர் எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்கும் போது அவனுங்களுக்கே லைட்டா சாக்கா இருக்கு. நீங்க என்ன சொல்ல வரீங்க கிங்? 5 கிங்டமும் வார் அட்டன் பண்றது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா இந்த காம்படிஷன் தான் நமக்குள்ள நடக்கிற வார் மாதிரி. போன வாட்டி நம்ம ராஜ்யத்துல இருந்து 116 பேர் இதுக்குள்ள போனாங்க. அதுல 17 பேர் இறந்துட்டாங்க. பாதிக்கு மேல நிறைய பேருக்கு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. உயிர் பொழைச்சு கடைசி ரவுண்ட் வரைக்கும் போனது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அவரு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தான் இவங்க எல்லாரும் துணிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜோ பார்டர்ல வருஷத்துக்கு எத்தனை சோல்ஜர்ஸ் ஆகுறாங்கிறத அவர் சொல்லி காட்டுறாரு. இதுவே வார் ஸ்டார்ட் ஆனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் இங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போட்டிக்கு 5 கிங்டம் மட்டும் வர மாட்டாங்க. பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன செக்டர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. கோஸ்ட் இமோர்டல் செக்டர், ஸ்கை ரிஃபைனிங் செக்டர்னு சொல்லி அவ்வளவு பேர் கூட இவங்க மோத வேண்டியது இருக்கும்னு அவரு சொல்ல, அவனுங்க தப்பு புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிறானுங்க. சரி, டைம் ஆயிடுச்சு கமாண்டர், நம்ம உள்ள போலாம்னு நினைக்கிறேன். அவரும் அவங்க எல்லாரையும் கூட்டு போய் கேம்ப காட்டுறாரு. நம்ம கிங்க அடுத்த 3 நாளைக்கு நீங்க எல்லாரும் இங்கதான் தங்க போறீங்க. எப்ப பிளட் மிஸ்ட் கேட் ஓபன் ஆகுதோ அப்ப நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு கேம்பையும் 2 பேர் ஷேர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நம்ம லேட்டே நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிரிப்பா போடுறாரு. நம்ம 2 பிரின்சஸும் ஒன்னா சேர்ந்து ஜோடி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம குயிமிங்க ஆள் வந்ததும் வராததுமா அவரோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அங்க நம்ம ஹீரோ, நான் இந்த இடத்த எடுத்துக்கலாமா? அவரும் திரும்ப நார்மல் ஆயிட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, இவன் எதுக்காக கல்டிவேட் பண்ணும்போது கூட ஸ்வாட கூடயே வச்சிருக்கான். சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க சைலண்ட் அந்த ஃபெங் அவர் அப்படியே பாக்குறான். அவர் ஏதாவது பண்ணியே ஆகணும்னு அவன் மனசு துடிக்குது. ஆனா அவர் கூட உணர்த்து இருக்கிறதுனால, குஞ்சன் கண்டிப்பா நீ ஒரு நாள் என்கிட்ட சிக்குவ. இவ்வளவு நாளா இந்த பேட்டிலுக்காக தான் அவனோட பவர்ஸை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் அவன் சொல்றான். அதை யூஸ் பண்றதுக்கான நேரம் சீக்கிரமாவே வரப்போகுது. அவனோட கிரீன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவனோட கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணு. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவரோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெளியே வராரு. பக்கத்துல உட்காந்து நம்ம குயிமிங்க வர ஆளை காணும். எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேயுமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. தூரத்துல யாரோ ஒருத்தர் ஸ்வாட யூஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம குயிமிங் தான் தனியா போயிட்டு அவர் ஸ்வாட வச்சு சண்டை போட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோ, நீ இதே மாதிரியே ட்ரைனிங் எடுத்தினா கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால இந்த டெக்னிக்ல மாஸ்டர் ஆக முடியாது. உனக்கு ஸ்வாட் டெக்னிக்கை பத்தி தெரியுமான்னு அவரு கேட்கிறாரு. சில விஷயங்கள் தெரியும், நீ தப்பான மெத்தடை யூஸ் பண்ற. நீ பண்றதை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு வேணா நீ அந்த எசன்ஸ்ல மாஸ்டர் ஆயிட்டேன்னு தோணும். ஆனா உண்மையிலேயே உன்னால எப்பயுமே அது முடியாதுன்னு அவரு சொல்ல, குஞ்சன் உனக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கில்லை பத்தி ஏதாவது தெரியும் நான் நினைச்சேன். ஆனா உனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. அவரு நிறைய விஷயம் சொல்றாரு. அவர் யூஸ் பண்ற மெத்தட் அவர் கையில ரொம்பவே பெயினை ஏற்படுத்தும். நைட்டு தூங்கும் போது ஷோல்டர் பெயின் எல்லாம் கூட அவர் ஃபீல் பண்ணுவாரு. அவரோட விரலாம் கூட மறுத்து போகுங்கிற மாதிரி அவரு சொல்ல, இதெல்லாம் எப்படி அவனுக்கு தெரியும் சொல்லி அவருக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. அவரோட சில மெரிடியன்ஸையும் சொல்லி, நீ ட்ரைனிங் எடுக்கும் போது ஒரு வாட்டியும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு. இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீனா ஒரு நாள் உன்னோட மொத்த கல்டிவேஷனை இழந்து எல்லாரும் சொல்ற மாதிரி நீ உண்மையிலேயே எதுக்கும் பிரோஜனம் இல்லாதவன் ஆயிடுவ. அவன் கடுப்பாயிடுறான். போதும் நிறுத்து, நான் சொல்றத ஒண்ணுமோ நீ நம்பலனா சில அக்குபஞ்சர்ஸ் பாயிண்ட் பேரெல்லாம் சொல்லி அதை நீ பிரஸ் பண்ணி பாருன்னு அவரு சொல்ல, அவனும் தயங்கிக்கிட்டே அவர்
அவர் சொன்ன மாதிரியே ட்ரை பண்றான். கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. அவனால அவன் ஸ்வாட கூட பிடிக்க முடியல. ஆள் அப்படியே கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோ ஒண்ணுமோ நீ என்ன நம்பலனா நானும் இங்கிருந்து கிளம்பிடுறான். குயின்சன் அவரும் என்னன்னு திரும்பி பார்க்கிறாரு. நம்ம குயின்மிங் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னுட்டு நான் ஒரு வேஸ்டா போக விரும்பல, தயவு செஞ்சு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முன்னாடி மண்டிட்டுறாரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் அதுக்கு உதவி பண்ணணும். நம்ம ஹீரோவும் அவர் எந்திரிக்க சொல்லிட்டு உன் பிரச்சனை பத்தி தெரிஞ்சோ என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும், உன்னை நான் கியூர் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட நீடில்ஸை வெளியே எடுத்துடுறாரு. அதை டக்குன்னு அவரோட மெரிடியன்ஸ் அக்குபஞ்சர் பாயிண்டா பத்தி இறக்க இவன் என்ன பண்ணா, இது சீக்ரெட் வெப்பனா, நான் செத்துருவானா, வேலை முடிஞ்சிட்டுன்னு அவரு சொல்றாரு. குயிமிங்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் அப்படியே அவரோட பவர்ஸ் செக் பண்றாரு. என் ஷோல்டர் பெயின் மொத்தமா காணாம போயிடுச்சு, எனக்கு என்னமோ ஒரு புது லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு, என் பாடியே ஃப்ரீ ஆயிடுச்சுலாம் அவரு சொல்றாரு. அவர் ஸ்வாட் மூவ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, என் ஸ்பீடு முன்ன இருந்ததை விட இப்ப இன்னும் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் அதை வச்சு ரெண்டு சொல்லிட்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தை அப்படியே துண்டாக்கிடுறாரு. குயின்சன் உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, ஹெவன்லி தண்டர் என்ன அட்டாக் பண்ணி நான் சாகுற மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் நான் கண்டிப்பா உனக்காக பண்ணுவேன்னு அவரு சொல்ல, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, உன்ன மாதிரி டேலண்ட் இருக்கிற பசங்களோட லைஃப் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் நான் ஹெல்ப் பண்ண. ஒன்னு சில விஷயங்களை பத்தி கூட அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சைன் லைனிங் நீ கேள்விப்பட்டிருக்கியா, ஒரு மாஸ்டரோட ஸ்வாட் மூவும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும், நம்ம பவர்ஸை எப்படி ஸ்வாடுக்கு அனுப்புறோங்கிறதா ரொம்பவே முக்கியம், நான் செஞ்சு காட்டுறேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்த ஒரு குச்சி எடுத்து அதுல அவரோட பவர்ஸை யூஸ் பண்ண, அவனும் இவர் என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். ஆள் அந்த மூவ்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி அப்படின்னு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்வாட ரெண்டு சொல்லிட்டு அவரும் ஏதோ பண்றாரு. நம்ம குயின்மிங் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்க திடீர்னு அவர் ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள மாட்டிட்ட மாதிரி தெரியுது. ஆழத்துக்கு போயிடுறாரு. கண்ணை திறந்தா இப்போ ஒரு பிரகாசமான இடம். நம்ம ஹீரோ இருட்டை பார்த்து பயப்படாத, வெளிச்சத்துக்கு போற வழியை தேடு, அது உன்னால கண்டிப்பா முடியும்னு சொல்ல அவனும் அவனோட ஸ்வாட அப்படியே கையில எடுத்துடுறான். சின்ன வயசுல இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன், என் ஃபேமிலி ரொம்பவே சாதாரணமானவங்க, அப்படியே அவனோட பிளாஷ்பேக்கு கூட்டு போறாங்க. நம்ம குயிமிங்கோட அப்பா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, ஆளும் குட்டியா அவர் பின்னாடியே அவர் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்பவும் நார்மலான ஒரு லைஃப் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. யாரோ அடிச்சு போட்டாங்களா இல்ல அவருக்கே உடம்பு சரியில்லையான்னு தெரியல, அவர் அப்பா கீழே கிடக்காரு, வாயிலிருந்து ரத்தமா வலிஞ்சிட்டு இருக்கு. குயிமிங் என்ன மன்னிச்சிரு, என்னால இனிமேல உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, உன் அம்மாவையும் என்னால பாதுகாக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட அவர் பையன் கையில கொடுத்துட்டு இனிமே உன்னை நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இறந்து போக ஆளும் அவரை கட்டி பிடிச்சி எல்லாரும் முச்சிடுறாரு. ரோட்ல போற சின்ன பசங்களாம் அவர் அடிச்சு அவர் கையில இருந்து ஸ்வாட புடுங்க ட்ரை பண்றானுங்க. ஆனா எவ்வளவு மிதிச்சாலும் அவரு அதை விடுறதே இல்ல. இவன் கிடக்காண்டா, நம்ம போய் வேற ஒரு புது ஸ்வாடை வாங்கிக்கலாம், அதை வச்சுட்டு அவரு தனியாவே அவரு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவரோட பவர்ஸும் ரொம்பவே அதிகமாகுது. நேரா ஸ்டார் அகாடமி அங்க இருக்கிற பசங்களா இவன் ஏன்டா எப்ப பார்த்தாலும் ஸ்வாடோட இருக்கான்னு சொல்லி அவரை கண்ணம்னு கலைக்கிறானுங்க. நான் போன எல்லா இடத்துலயும் எனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சினேச்சு. ஆனா நான் தோல்வியை பத்தி யோசிச்சதே இல்ல. ஒரு வாட்டியோ அதுக்கு முன்ன இருந்ததை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லா நான் ட்ரைனிங் எடுத்தேன். இப்ப இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் கண்டிப்பா பின்வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரோட ஸ்வாட ஒரு பிரம்மாண்ட உருவத்துக்கு மாத்தி அதை வச்சு தரையில ஓங்கி ஒரு போடு போடுறாரு. அந்த இடமே அதிருது. அவருக்கும் ஆனந்த கண்ணீர் வராத கூறதா, அப்பனா இதுதான் உண்மையான ஸ்வாட் எசன்ஸா? அப்படியே எபிசோட் 20 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோ அவரோட லிஸ்ட்ல ஒன்னும் யாராருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போறாரு, காம்படிஷன் எப்பதான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும்